என்னுடைய பெயர் மகாலிங்கம். பெரிய ஒரு மாபெரும் பேர் அவலத்தால் இங்கே கூடுதலாக பொதுமக்கள் கூடுதலாக தாக்கப்படுகிறார்கள். முதலாவது பெரிய ஒரு சுகாதார சீர்கேடு நடக்கின்றது. இன்றைக்கு இந்த வீதிகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது பொதுமக்கள் ஒரு அவசரத்துக்கு டொய்லெட் இருக்கக்கூட ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் சுகாதார சீர்கேடுகள், இந்த இளைய அன்னுளம்பு போன்ற நோய் இதுகளால் எல்லாம் மிகவும் கொடுமையாக தாக்கப்படுகிறார்கள். அடுத்தது வைத்தியசாலையை பொறுத்த மட்டும் எடுத்துக்கொண்டால் சனங்கள் கூடிய அளவுக்கு ஒரு நாளைக்கு கூடிய அளவுக்கு 750, 800, 1000 பேர் கூட 10 மணி 11 மணிக்கிடையில் நாங்கள் அவர்களை இங்கே வைத்தியசாலையில் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. பாரதம் முழுக்க வயிற்றாலேடியும் காய்ச்சலும் முட்டு வருத்தக்காரரும் இப்போதைய நிலைப்பாடு சீர்கேட்டு காரணங்களால் காயப்பட்டு வரவர்களும் அப்படியானவர்களை தான் நாங்கள் இங்கே கூடுதலாக சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. கூடுதலாக வைத்தியர்களுக்கு கூட இங்கே சரியான கட்டுப்பாடு, மருந்து வகைகளுக்கு சரியான கட்டுப்பாடு. இந்த ஒரு நாள் ஜனங்கள் வர்ற பாட்டை எடுத்துக்கொண்டால் மிகவும் சரியான கஷ்டமாக தான் இருக்கிறது. வீதியில் போக்குவரத்து சரியான நெரிசல். ஒரு அப்பாவையோ ஒரு அம்மாவையோ எடுத்துக்கொண்டால் அதில் நிவாரணத்துக்கு சாமான் எடுக்க போனாலும் அந்த இடத்துல எந்த நேரம் செல் விழுந்து வடிக்குதுன்னு சொல்லி அளவுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஜனங்கள் சாமான் வேண்ட போய் வந்தாலும் திரும்பி அந்த சாமானோட தான் வீட்டை விரும்பம் என்ற அளவுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த வகையில் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது மரணத்தின் விளிம்பில் தான் இன்றைக்கு கூடுதலாக எல்லாரும் நின்று தத்தளித்து கொண்டிருக்கிறோமே தவிர ஒருதராவது உஷாராகவோ துணிவாகவோ இந்த வீதிகளில் நடக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, செயல்படக்கூடிய அளவுக்கு இல்லை. இதால் கூடுதலாக சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியாக்கள் வரைக்கும் கட்டிமிச்சாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சாப்பாட்டுக்கு போதிய உணவுப் பொருள் ஒன்றும் கிடைக்கல. அந்த வகையில் பார்க்க கூடுதலாக இங்கே பொதுமக்கள்லாம் மிகவும் கஷ்டங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மட்டும் தற்போதைய நிலைப்பாட்டில் இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முதல் பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு கொண்டு மழை கொண்டு பெய்து பெரிய வெள்ளங்களுக்கு மத்தியில் இருக்கிறோம். இப்போ எங்கே பார்த்தாலும் எனக்கு பின்னுக்கு இருக்கிற பக்கம் எல்லாம் ஒரே வெள்ளம். வீடுகளுக்குள்ளே எல்லாம் அதாவது தரப்பால் கூட இருக்கிறார்கள். அந்த மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூட வழி இல்லை. என்னென்னு சொன்னால் தண்ணி முழங்காலுக்கு மேற்பட்ட தண்ணி வாங்கி கொண்டிருக்கு. ஒரு இராணுவத்தின் செல் வடிக்க போதுன்றாலும் ஒரு வங்கர் ஒரு பாதுகாப்பான அகழிக்க போய் தங்கக்கூட முடியாத அளவு இல்லை. ஏன்னு சொன்னால் முழங்கால் அளவு தண்ணி. அவங்க பொது ஜனங்கள் சின்ன பிள்ளைகளோடு இருக்கிறதுல ஓடியாந்து ஒழிச்சிருக்கக்கூட தங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு வங்கர்க கூட இருக்க இல்லாத இல்லை, அவ்வளவில் தண்ணி. அடுத்தது சுகாதாரக்கு இருகடை பார்க்கின்ற பொழுது டொய்லெட் இங்கே இல்லை. டொய்லெட்டுக்கு நாங்கள் வட்டி போட்டு மண்வட்டியை கொண்டு வட்டி போட்டிருந்தாலும் தண்ணி ஊறினாலும் அங்கால ஒரு இடத்த வட்டி போட்டு பார்த்தா பாம்பு வந்து படம் எடுத்து கொண்டு வருது. கடிக்கிற பாம்பு நாகபாம்புன்றதோ இல்லை. அப்படியான ஒரு பேர் அழிவுக்கு மத்தியில் இன்றைக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் தங்களோட உயிரை தப்ப வைக்கிறதுக்கு உயிர் பிச்சைக்கு மத்தியில் தான் இவ்வளோ கஷ்டங்களோட மத்தியில் செய்கிறது என்பதை நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன்.